வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பற்றி எறிந்த சிஎஸ்கே vs லக்னோ மோதிய போட்டி. அதிர்ச்சி ரிசல்ட், யாருமே எதிர்பார்க்காத பயங்கர திருப்பம். அதாவது லக்னோ மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதிய இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் மோசமாக தன் விக்கெட்டை பறிகொடுத்து உள்ளார். இந்த போட்டியில் லக்னோ அணி டாஸை வென்று முதலில் பந்து வீச்சையும் தேர்வு செஞ்சாங்க. சிஎஸ்கே அணிக்கு ரஹானே, ரச்சின் ரவீந்திரா துவக்க வீரர்களாக களமிறங்கினாங்க. ரச்சின் ரவீந்திரா சந்தித்த முதல் பந்திலேயே டக் அவுட் ஆனார். இதனையடுத்து கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் களமிறங்கினார். டாப் ஆர்டரில் அதிக ரன் குவிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருந்த நிலையில் யாஸ் தாகூர் வீசிய அவுட் சைடு ஆஃப் பந்தை அடிக்க முயற்சி செய்தார். ஆனால் அந்த பந்தானது எச்சானது. அதனால் லக்னோ அணியின் விக்கெட் கீப்பரும் கேப்டனுமான ராகுல் அந்த பந்தை கேட்ச் பிடித்தார். ருத்ராஜ் கெய்க்வாட் 13 பந்துகளில் 17 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். அவர் ஆட்டமிழந்த பின் ரஹானே 36 ரன்கள் எடுத்தும் சிவம் தூபை 3 ரன்கள் எடுத்தும் ஆட்டமிழந்தார்கள். ஜடேஜா மட்டும் பொறுப்பாக விளையாடினார். அதே போல் இம்பாக்ட் வீரராக அனுப்பப்பட்ட சமீர் ரிஸ்வி படுமோசமாக அவுட் ஆனார். குருணால் பாண்டியா வீசிய பந்தை அடிக்க கிரீஸை விட்டு சில அடி தூரம் முன்னேறி வந்த அவர் பந்தை தவற விட்டார். இதனால் ராகுல் மிக எளிதாக அவரை ஸ்டம்பிங் செய்தார். அதன் பின் ஜடேஜா அரை சதம் அடித்த நிலையில் மொயின் அலி 20 பந்துகளில் 30 ரன்களையும் குவிச்சு இருந்தார். கடைசி 2 ஓவர்களில் பேட்டிங் செய்த தல தோனி அவர்கள் 9 பந்துகளில் 28 ரன்கள் குவித்து சிஎஸ்கே அணியை காப்பாற்றினார். சிஎஸ்கே அணியானது 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்களையும் குவிச்சு இருந்தாங்க. அதே போல் எப்போதுமே பொறுப்பாக ஆடும் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் இந்த போட்டிகள் செய்த தவறால் சிஎஸ்கே விக்கெட் வீழ்ச்சியை சந்தித்தது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய லக்னோ அணியானது தொடர்ந்து அதிரடி காட்ட தொடங்கினார்கள். அடின்னு அப்படி ஒரு அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தி இருந்தாங்க லக்னோ அணியின் பேட்ஸ்மேன்கள். அப்பவே தெரிஞ்சு போச்சு, அதாவது ஓப்பனிங்கில் தெரிஞ்சு போச்சு லக்னோ அணி வெற்றி பெற்று வருவார்கள் என்று. அதுதான் இந்த போட்டியிலும் நடக்கவும் செய்தது. ஒரு கட்டத்தில் லக்னோ அணி ஈஸியாக வின் பண்ணி புள்ளிப்பட்டியலில் நம்ம சிஎஸ்கே அணியை பிரஷரில் தள்ளிவிட்டாங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.